இருடா குடு போ. யோ மூடிக்கிட்டு தின்னுங்க. இன்னைக்கு ஏதாவது கடன் கடன் சொன்னீங்க, கட்டி இருக்க வேட்டி அவுத்துக்கிட்டு விட்டுருவேன். என்னடா ஆயா கிட்ட இட்லி வாங்கிக்கணும் நைனா. நானே கடனுக்கு பயந்துட்டு ஒளிஞ்சிட்டு போயிட்டு இருக்கேன். உனக்கு இட்லி வேணுமா? வாடா. டேய் திருட்டு நாயே, வாடங்க. ஏடா முக்காடு போட்டுட்டு போயிட்டா தெரியாதா? இல்லாத 2 நாளா பல்லு வலி. வாங்கின கடன் கொடுக்க வக்கில்ல, இதுல பொய் வேறயா? சத்தம் போடாதாத்தா, மானம் போகுது. ஐயா நான் என்ன மாச்சம்பளக்காரனா 1ஆம் தேதி ஆனா டான் எடுத்து கொடுக்கறதுக்கு? ஊருக்குள்ள ஏதாவது சாவு விழுந்தா தானே குழியில கொண்டு வந்து வைப்பாங்க, 4 காசு கிடைக்கும். நானும் 1 வருஷமா பாக்குறேன், ஊருக்குள்ள ஒரு சாவு விழ மாட்டேங்குது. இதான் அடம்பிடிக்குதுங்களா? இப்படியே சொல்லிக்கிட்டு இருடா. நீயும் கடனை கொடுக்க போறதில்ல, நானும் வாங்க போறதில்ல. பிள்ளை வேற கையோடவே கூட்டு வந்துட்டேன், என்ன பண்றது? இந்தா பொடி வாங்கினா என்ன? ஆத்தாவுக்கு கருண மனசு. ஐயா ஆத்தா, உன் கடனை இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ இல்ல நாளானைக்கோ கண்டிப்பா நான் அடைச்சிருவேன் ஆத்தா. அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு ஆத்தா. ஐயோ அடிங்க. டேய் கண்ணு, இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீ என் குளிக்கு வந்துதாண்டி ஆகணும். வணக்கம். நீ வச்சுக்க. பிச்சமணி, பிச்சமணி, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பிச்சமணி கூப்பிடாத, பிச்சமணி கூப்பிடாது. என் பேரு பெக்கர் பெல். இந்த அநியாயத்தை பாத்தீங்களா ஐயா? என் பாட்டம் பேராச்சேன்னு அழகா பிச்சமணின்னு வச்சேன். இந்த நாதாரி பயவுள்ள பெக்கர் கிக்கர்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு என்னையே மிரட்டுது. யோ, நான் ஒண்ணும் உன் பாட்டம் பேரை மாத்தி வச்சுக்கிறல. தமிழ்ல பிச்சைன்னா இங்கிலீஷ்ல பெக்கர்னு அர்த்தம், மணின்னா பெல்லுன்னு அர்த்தம். உன் பாட்டம் பேரை சேஞ்ச் பண்ணி பெக்கர் பெல்லுன்னு வச்சிருக்கேன். 4 எழுத்து படிச்சிருந்தா தானே. நான்சென்ஸ். ஏன்ன உன் பையன் இங்கிலீஷ்ல கூட பிச்சைக்காரன பேர் வைக்கணுமா? ஒரு கோடீஸ்வரனை வைக்கப்படாது? எப்படியா வைப்பான்? அது எனக்கு பிறந்ததாச்சே. ஏண்டா டேய், கணக்கு பிள்ளை வீட்டுக்கு முடி வெட்ட போச்சொன்னே போனியா? எத்தனை தடவை அந்த பின்னாடி ரோலோன்னு அலையிறது? வீட்டுக்கு போனா தோட்டத்துக்கு குறை சொல்றான், தோட்டத்துக்கு போனா வீட்டுக்கு குறை சொல்றான். செய்யற தொழிலுக்கு ஒரு மரியாதை வேணா அந்த ஆளை இங்க வந்து வெட்டி சொல்லு. ஆமா, இவர் பெரிய கலெக்டர், எல்லாரும் இங்க வந்து வெட்டிட்டு போவாங்க. போடா எச்ச புரைக்கு நாய. மிஸ்டர் பாவாடை, கொஞ்சம் மரியாதையா பேசு. அப்பம் பிள்ளைங்கிறது வேறு, மரியாதைங்கிறது வேறு. நீ கை நாட்டு. நான் 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கேன், அதை மனசுல வச்சுக்க. ஏய், அந்த 8ஆம் கிளாஸ்னு சொன்னியே, அதுதான்டா நம்ம தொழிலுக்கே வினையா போச்சு. எப்ப பார்த்தாலும் மாமா மச்ச மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. மணிக்கார பிள்ளைங்களுக்கு முடி வெட்டணுமா? இப்பதான் ஆள் வந்து சொல்லிட்டு போகுது. யாராவது ஒருத்தர் போய் தொலைங்க. கேட்டியாடா? அங்கேயாவது போய் ஒழுங்கா முடி வெட்டிட்டு குடுக்கறத வாங்கிட்டு வா, பொட்டி எடுத்துட்டு போ. இந்த தகர டப்பாவை எவன் தூக்குறது? அந்த சீப்பும் கத்திரியும் கொடு. பிளாடி வில்லேஜ் பாதர். இங்கிலீஷ்ல திட்டிட்டு போகுது பாரு. அதுவும் அது தலையும். அந்த கிளாஸ் அடியா, இந்த ஊத்து இப்படி வா. சாமி, கொஞ்சம் சக்கரை போடுங்க. யாரு அது குழாயும் கொப்பமா வந்திருக்கானுங்க? தெரியல மச்சான். வாடா கிட்டக்கா போய் விசாரிப்போம். ப்ளீஸ் வாங்க. சாமிக்கு யார் வேணுங்க? எங்கப்பா உங்க பிரசிடென்ட்? வெளியூர் போயிருக்காருங்க சாமி. சாமி யாருங்க? ஐ அம் பப்ளிக் டெவலப்மெண்ட் ஆபீசர். ஆபீசருங்களா? டேய் சேர் எடுத்து போடுறா. சாமி 3 டீ போடுங்க. உட்காருங்க சாமி. Immediately I want to meet your president. என்னடா இட்லி இட்லின்றாரு, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஒண்ணும் தெரியலையே. ஐயோ, இந்த நேரம் பார்த்து விவரம் தெரிஞ்சவங்க ஒருத்தர் ஊருக்குள்ள இருக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த பிச்சுமணி கழுதை இங்கேயே சுத்திட்டு கிடக்கும், அதே மாதிரிடா காணோம். இதோ அவனே வரானே.
டேய் பிச்சுமணி எங்கடா போன உன்னை தாண்டா தேடிட்டு இருந்தோம். இங்கிலீஷ் பேப்பர் வாங்க டவுனுக்கு போயிருந்தேன். எனக்கு தான் நியூஸ் படிக்கிற தூக்கம் வராதே. ஆமா, அவங்க யாரு? டேய் யாரோ ஆபீசராண்டா, டசு புசுன்னு இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியலடா. இங்கிலீஷ்ல பேசுனாங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க ஓரமா போய் நில்லுங்க. ஐ அம் மீட்டிங். ஹலோ ஹலோ, ஐ அம் பெக்கர் பெல். நைஸ் டு மீட் யூ. டேய் பிச்சுமணி இங்கிலீஷ் பேசுனது ஆபீசரே மிரண்டு எந்திரிச்சிட்டான் பாத்தியா? இதுக்கு தான் 4 எடுத்து படிச்சிருக்கணுங்கிறது. I am public development officer coming from Madras. We are giving the loans to every villages and எஸ் எஸ், புரிஞ்சுக்கிட்டேன். சார் கொஞ்சம் தனியா வரீங்களா? yes. கம் கம். சாமி, இது உங்க கையில் காலா நினைச்சுக்கங்க. சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஏதோ 1-2 இங்கிலீஷை வச்சு இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தமிழ்லயே சொல்லுங்க சாமி, நான் புரிஞ்சுக்கிறேன். என்னது ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கான்? டேய் இது என்ன தமிழா சட்டு புட்டு பேசுறதுக்கு? இங்கிலீஷ் ஆச்சே, இழுத்து இழுத்தாண்டா பேசுவாங்க. அப்படியே சாமி? ஆமா. ஓகே ஓகே, டன் டன். என்னடா சொன்னாங்க? அவங்க அரகுற படிப்போல் இருக்கு, இங்கிலீஷே தெரியல. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிப்போச்சு. சரி என்னதான் சொன்னாங்க? இந்த காத்து மலையில வீடு இடிஞ்சு போச்சுல, அதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் 5000 ரூபாய் கொடுக்குறாங்களா, திருப்பி கட்ட வேண்டியதே இல்லையா? அப்படியா? ஆமா, அவங்க ஒரு பாறை ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுல கையெழுத்து போட்டு 50 ரூபாய் கட்டினா ஒரே வாரத்துல 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏன்டா பிச்சை? இடிஞ்ச வீட்டுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட்ல பணம் கொடுப்பாங்களா? சுத்தமா இடிஞ்ச வீட்டு தான் கொடுப்பாங்க. ஐயோ ஐயோ, ஊருக்கெல்லாம் நல்லது நடக்கும் போது எனக்கு அலட்சியம் இல்லாம போச்சே. போன மாசம் தானே அக்கம் பக்கத்துல எல்லாம் 5-10 வாங்கி புது வீட்டை கட்டி முடிச்சேன். இப்ப பார்த்து 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாங்களே, இவனுக்கெல்லாம் வாங்கி தின்னுவார்களே, வயிறு எரியுது. உங்களுக்கு வீடு கட்ட எவ்வளவு செலவாச்சு? 500 ரூபாய் ஆச்சுடா. 500 ரூபாய் தானே கொடுக்கறது, 5000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, வீட்டை இடிச்சு தள்ளுங்கண்ணே. வீட்டை இடிச்சலன்ற? இடிச்சிருங்க. இடிச்சிரண்டா. இடிங்கடா பாரு. இங்க என்ன சத்தம்? ஐயோ, நல்லா இருக்கிற வீட்டை ஏன் உனக்கு விவரம் இடிக்கிற? தெரியாது. குறுக்க மறுக்க வந்து கடப்பாயில் விட்டாரு. போடே போடே போடினா. அட பாவி, உனக்கு என்ன கேடு வந்தது? இங்க வை. கொடு 50 ரூபா. நெக்ஸ்ட். கொண்டா. சொன்னாங்க. போலாம். நெக்ஸ்ட். கும்பிடுறேன் சாமி. எங்க ஃபாதர், எங்க அப்பா, அவரும் கை நாட்டு தான். கொண்டா. நெக்ஸ்ட். தள்ளுது புறம்பு. என்னப்பா அவ்வளவுதானே? சார் நீங்க போயிட்டு வரலாம். தேங்க்ஸ். என்னடா என்ன விட்டுட்ட? எவ்வளவு நேரம் இங்க போன? ஏன்டா வீட்டை சுத்தம் அடிச்சுட்டு வர வேண்டாம்? ஆஹா, என்னது 2 பாரம் 100 ரூபா? ஏன் எனக்கு ஒண்ணு, என் முன்னாடி ஒண்ணு. நியூசன்ஸ். சார் என் ஃப்ரெண்டு தான், தொலைது போட்டு கொடுங்க. ஓகே ஓகே. இந்த ஊர்ல என்ன தவிர எல்லாமே கை நாட்டுதான். சரி அப்ப நான் வரட்டுங்களா? உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் இருந்தீங்க. பிரசிடண்ட் ஐயா வந்த உடனே ஒரு வேளை சாப்பிட்டு போலாம்ல? ஐயோ எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. நான் அடுத்த ஊரை பார்க்க வேண்டாமா? பாருங்க. அப்ப நான் வரேன். போயிட்டாங்க. டேய் பிச்சுமணி, உன்னால எங்க எல்லாருக்குமே பணம் கிடைக்க போகுதுடா. உன் படிப்புக்கு நான் அடிமடா. டேக் இட் ஈஸி. யார் அது ஜீப்ல வந்துட்டு போறது? இது கூட தெரியாம நீங்க எதுக்கு சாமி இந்த ஊர்ல பிரசிடண்டா இருக்கீங்க? ஏய், வந்து பாருங்க யார் தெரியுமா சாமி? கவர்மெண்ட் ஆபீசருங்க. அக்கம் பக்கத்து ஊர்ல எல்லாம் இடிஞ்சு போன வீட்டுக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்க நம்ம ஊருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஏழை பாளைங்க மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா தானே. நீங்க செய்ய வேண்டிய வேலையை ஒரு வெட்டியா நான் செஞ்சிருக்கேனுங்க. என்னடா உளர்ற? சுடல சொல்றது வாசம் தாங்க. பக்கத்து ஊருக்கு போன ஆபீசரை மடக்கி சுடல தாங்க எல்லாருக்கும் பணம் கிடைக்க ஏற்பாடு பண்ணியிருக்கான். அடுத்த வாரத்திலேயே ஆளுக்கு 5000 ரூபாய் கிடைக்குமாங்க. என்னங்கடா ஆளாளுக்கு பைத்தியகாரத்தனமா பேசுறீங்க? இப்பதானே பிடிஓ ஆபீசரை டவுன்ல நான் பார்த்து பேசிட்டு வரேன். அவரு ஒண்ணும் பணம் கொடுக்கறது அப்படி ஒண்ணு என்கிட்ட சொல்லலையே. அப்போ வந்துட்டு போனவர் யாரு? நேக்கு பார்த்தா ஞாபகத்துக்கு வர்றது. போன வாரம் ரெட்டியார் பாளையத்துல 4 பேர் ஜீப்ல வந்து ஏமாத்திட்டு போயிருக்க. அவளா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கலாம். ஏண்டா
பாரத்துக்குன்னு சொல்லி ஏதாவது பணம் வசூல் பண்ணிட்டு போனாங்களா? ஆமாங்க, ஆளுக்கு 50 ரூபான்னு வசூல் பண்ணி கொடுத்தவங்க. கரெக்ட், சந்தேகமே இல்ல. அதே 4 மெம்பர்ஸ் தான். நாட்டாம எல்லாரும் நல்லா ஏமாந்துருக்கா. ஏண்டா அறிவு கட்டவனுங்களா? எவனாவது புதுசா வந்தா என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? கண்ணு மூடி தூக்கி கொடுத்துருவீங்களா? பணம் போனாலும் பரவாயில்லைங்க சாமி, புதுசா கட்டின என் வீட்டையும் இடிச்சு போட்டுனுங்க. இவன் வீட்டை இடிச்சதோட நின்னாலும் பரவாயில்ல சாமி, எங்க எல்லாரும் வீட்டையும் எல்லாம் இடிக்க வச்சு விட்டான். எங்க புள்ள குட்டில எல்லாம் நடுத்தரவுக்கு வச்சா சாமி. அவனுக்கு தான் அறிவு கெட்டு போச்சு, உங்களுக்கு எல்லாம் புத்தி எங்கடா போச்சு? நீங்க எல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டீங்கடா. சாமி என் மேல தப்பு இல்லைங்க சாமி. ஒரு எச்சி பொறுக்கி நான் நம்பி நான் ஏமாத்துனுங்க சாமி. கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா அது எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சி அதை தலையை வெட்டி கொண்டு வந்து உங்க காலடியில் போடுற சாமி. ஒத்திக்கா இன்னைக்கு ஓட. அண்ணே, நீங்க நடுத்தருவுக்கு வந்து போதாதுன்னு எங்க எல்லாரும் நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டீங்களா அண்ணே? அந்த பாவி கிட்ட அப்பவே சொன்னேன், வீட்டை இடிக்காதே இடிக்காதேன்னு. கேட்டானா? 2 கண்ணும் தெரியாத எண்ணெயில நடுத்தருவுல உட்கார வச்சுட்டான். 2 கண்ணும் தெரிஞ்ச நானே வெளிய உட்கார்ந்து இருக்கும் போது கண்ணு தெரியாத நாய் நீ வெளிய உட்கார்ந்து என்ன உள்ள உட்கார்ந்து என்ன எல்லாம் ஒண்ணு தாண்டி. இந்த மாதிரி நாங்க எங்கனே போய் குடியிருக்கிறது? எங்காவது குப்பை குழியில் போய் குடியிருக்கடா. என்னமோ நான் வேணும்னு மாதிரி என்னையே நோண்டி நோண்டி கேக்குறீங்க. அந்த எச்சி பொறுக்கி நாய் பேச்ச கேட்டு நான் ஏமாந்துட்டேன். நான் என்ன சும்மாவா இருக்கிறேன்? ராத்திரில இருந்து அதை வலை போட்டு தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குது. அது அவன் கிடைச்சா இன்னைக்கு. அட எசக்கே, நான் சொன்ன மாதிரி நீ வக்கீல் நோட்டீஸ் கொடு. அந்த ஆள் தானா பொண்ணு அனுப்புறான் பாரு. இந்த பெக்கர் பெல் பேச்ச கேட்டவங்க இது வரைக்கும் யாரும் கெட்டு போனது இல்ல. எனக்கு 4-5 ஆபீசர் தெரியும், அவங்கள வச்சு இந்த காரியத்தை முடிச்சிடலாம். சொல்ற கேளு. ஐயோ புடிங்கடா அவனை. டேய் நீ எங்க போனாலும் விட மாட்டே மகனே. கால் ஒடிச்சு தூக்கு வச்சு குடிச்சறேன். நான் நிக்க மாட்டேன். டேய் கால் ஒடி நீ வெடிச்சு தரமட்டமாக்கிட்டியாடா. பாரு அந்த எச்ச போய் நாயை விடாத. ஏமா ஐயோ, யாரு கை கடிச்சாலும் விடாதீங்க, புடிச்சு கொடுங்க ஐயா. ஐயா பட்டக்காரரே புடிங்க. டேய் நில்றா நில்றா. டேய் நில்றா நில்றா நில்றா. ஓடுனே சொறி புடு. என்ன விட்டுருங்க விட்டுருங்க. டேய் உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? என் வீட்டை தான் இடிக்கி வச்சேன், காலனியில் இருக்கிற எல்லா வீட்டையும் இடிக்கி வச்சிட்டியடா. ஊருக்குள்ள நான் தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டியடா. அண்ணே என் மேல தப்பு இல்ல. வந்தவங்க அரோகர இங்கிலீஷா என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இல்லாட்டா இங்கிலீஷ் படிச்ச நான் ஏமாறுவேனா? இனிமே உன் வாயில இருந்து இங்கிலீஷ் வந்தது இதுலயே போட்டுருவேன். எக்ஸ்கியூஸ் மீ. இப்பதானே சொன்னேன் இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னு. நான் எங்க பேசுறேன்? இவர்ல பேசினாரு. எவர்ரா? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் சிவராமன் கமிங் ஃப்ரம் மெட்ராஸ். என்ன கவனிச்சீங்களா? அன்னைக்கு வந்தவங்க இதே மாதிரி இங்கிலீஷ் பேசி தான் கை கொடுத்தாங்க. அவங்க குழா சொக்காயெல்லாம் போட்டுட்டு சீப்பில்லடா வந்தாங்க. திருட்டு பசங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ல தானே வருவாங்க. அப்படிங்கிற? ஆமா, அன்னைக்கு தான் நான் ஏமாந்துட்டேன். இன்னைக்கு பாருங்க உங்களை ஊரே பாராட்டு பேசுறேன். ஏன் சார், நீங்க கவர்மெண்ட்ல இருந்து தானே வரீங்க? எஸ். மக்களுக்காக பொது சேவை செய்யலாம்னு வந்திருப்பீங்களே. எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் ஒரு அனுபவம் தானுங்க சாமி. ஏன் சாமி இப்படி எத்தனை பேர் நீங்க கிளம்பி இருக்கீங்க? இந்த மாவட்டத்துக்கு 42 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் வெவ்வேறு ஊருக்கு போயிருக்காங்க. நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஓ, இதுக்கு ட்ரைனிங் எல்லாம் வேற கொடுக்குறாங்களா சாமி? திட்டத்தோட தான் கிளம்பி இருக்கானுங்க. இவனை விட்டக்கூடாது. என்ன பேசாம இருங்க. நீங்க பிரசிடண்ட் தானே பாக்கணும். ஆமா. வாங்க ஏன் கூட வாங்க. வாங்க வாங்க. ஆமா யார் பாது? நேத்துக்கு வந்தானுங்களே 50 ரூபா அந்த குரூப். ஓஹோ அந்த பாட்டி. சாமி நீங்க பாருங்க சாமி. டேய் திருட்டு படுவா, இன்னைக்கு நான் பொளந்து போடுறேன் அவனை பொளந்து. டேய் ஐயோ ஏன் அடிக்கிறீங்க? வாங்கோ, நானும் எத்தனையோ அக்கிரமத்தை பார்த்திருக்கேன், ஆனா இது மாதிரி ஒரு அக்கிரமத்தை பார்த்ததே இல்ல. பாத்தேடா ஊருக்கு வந்த புது வாத்தியார எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. யாரையா இவர் இப்படி எல்லாம் பண்ணது? வேற யார் பண்ணுவா? அந்த வெட்டியானும் நாவினும் பையனும் தான். எங்கடா அவனுங்க? எங்க இருந்தாலும் அவனுங்களை பிடிச்சி இழுத்துட்டு வா. அதை கொண்டாந்து கட்டி போட்டு வச்சிருக்கேன் சாமி. அவனுங்க தோலை உரிச்சிடுற இன்னைக்கு. ஐயோ அம்மா. ஏண்டா உங்க மனசுல என்ன வேணா நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஊருக்கு புதுசா வந்த வாத்தியார இப்படி கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்கீங்க. ஐயோ நான் இல்ல சாமி. இன்னும் அவனை விட்டுட்டு என்ன அடிக்கிறீங்களே? இருங்க இருங்க, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. இந்த தடவை மன்னிச்சு விட்டுருங்க. டேய் இதுதான் உனக்கு கடைசி முறை.
இன்னொரு தடவை இப்படி செஞ்ச ஊர்ல இருக்க மாட்டேன். அவன் பண்ண தப்புக்கு என்ன போட்டு அடிக்கிறீங்க இல்லைங்க? பயமுடுறா. டேய், இந்த நாயங்களை அவுத்து விடுறா. நீங்க வாங்க. முதல்ல என்ன அவுத்து விடுங்க. டேய் ஏண்டா என்ன அவுத்து விட சொன்னா? ஐயோ அடிங்க. ஐயோ சாமி, சாமி. ஏங்க, நீங்க தான் வாத்தியார்னு வாயை திறந்து சொல்லக்கூடாதா? எங்க வாயை திறக்க விட்டாங்க, பிச்சு உதறிட்டாங்களே. காட்டு முராண்டி பசங்க. நேத்து அப்படித்தான் 4 பேர் வீட்டுக்கு லோன் வாங்கி கொடுக்கறேன்னு ஏமாத்தி இருக்கிறானுங்க. அவனுங்களை விட்டானுங்க, உங்களை போட்டு பிச்சு எடுத்திருக்கிறானுங்க. இவனுங்களை ஊருக்குள்ள வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்குதே, அது எனக்கு தான் தெரியும். பாவம், படிக்காத ஜனங்க, நல்லது கெட்டது தெரியல. 4 எடுத்து படிச்சிருந்தா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கே புரியும். படிச்சாலும் சரி படிக்கலனாலும் சரி இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. ஆடு மாடு இவெல்லாம் ஒண்ணும்